சாமானியர்களின் குமுறல்களும் நாய் காதலர்களின் குதூகலமும். ஒரு சாமானியனின் குடும்பம் தெருநாய்களின் கொடூர தாக்குதலால் பாதிக்கப்படும் போது இன்னொரு சாமானியன் மட்டுமே அந்த நிகழ்வை நினைத்து வருத்தப்படுகிறான். ஒரு தந்தை தன் மகனை தெருநாய் கடித்து காப்பாற்ற வழியில்லாமல் போனது என்று கண்ணீர் ததும்பிய கண்களோடு கூறும்போது, நாய் காதலர்கள் அவரை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் பாதிக்கப்பட்டவர்களின் மீதே குற்றம் சொல்லும் நாய் காதலர்களின் கருத்துக்களை இந்த அரசாங்கம் ஏன் அவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு இன்னும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்க முடியாமல் திணறுகிறது என்று தெரியவில்லை. அப்படி என்றால் சாமானியர்கள் பற்றி இந்த அரசாங்கத்திற்கு எந்த அக்கறையும் இல்லை என்றே தெரிகிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் சாமானியர்கள் பற்றிய அக்கறை இங்கு யாருக்கும் கிடையாது என்பதே உண்மை. நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு பக்கம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது சாமானிய மக்களின் மீதான அக்கறையில் தெருநாய்களை ஒழிப்பதற்காக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் தான் அனுபவித்த கொடுமையை வெளிப்படுத்தி மற்ற குடும்பங்களும் தன் குடும்பத்தைப் போல பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற ஆதங்கத்துடன் பேசியும் அழுதும் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் பார்த்தால் நல்ல ஆடை அலங்காரத்தோடு திரைப்படங்களில் நடிக்க வந்திருப்பவர்கள் போல அமர்ந்து கொண்டு எதிர்பக்கம் உள்ளவர்களின் ஆதங்கத்தை கண்டு ரசித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் பாதிக்கப்பட்டவர்களை குற்றம் சுமத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல நாய் காதல்கள் போன்ற ஏராளமானவர்கள் தொலைக்காட்சி முன் அமர்ந்து சாமானியர்களின் துன்பங்களைக் கண்டு ரசித்துக் கொண்டு தான் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக இந்த அரசாங்கம் ஏன் தயக்கத்துடன் செயல்பட வேண்டும்? தமிழ்நாட்டில் சாமானியர்களுக்காக ஏன் இந்த அரசாங்கம் துணிந்து செயல்பட தயங்குகிறது? நாய் காதலர்களுக்கு சாமானியர்கள் படும் துன்பம் அனைத்தும் அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் அதை பற்றிய சிந்தனையே அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்றாகத்தான் சாமானியர்களை கடந்து செல்கிறார்கள். கண்ணுக்கு கண்ணாக குழந்தைகளை தெருநாய் கடித்தால் கூட அவர்கள் பார்த்தும் பார்க்காமல் செல்லக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள். சாமானியர்களாக எங்களுக்கு அரசாங்கமே நல்லதொரு தீர்ப்பை வழங்கி விரைவில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாமானியர்கள் வேண்டாம், ஆனால் சாமானியர்களின் வரிப்பணத்தால் வெறிபிடித்த தெருநாய்களை பராமரிக்க வேண்டுமாம். ஏன் நாய் காதலர்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து 10 ஏக்கர் அல்லது 100 ஏக்கர் நிலம் வாங்கி அந்த பராமரிப்பு வேலையை பாசமுள்ள உங்கள் நாய்களை பராமரித்துக் கொள்ளலாமே. சாமானியர்களால் எதையும் சாதிக்க முடியும். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் சாமானியர்களே சாதித்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.